ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு இல்லாமல் மழைக்கு நல்லா சூப்பராக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அதுக்கு நான் அவலில் தான் நான் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கங்க. தேவையான அளவு, இதில் வந்து அளவுலாம் எதுவும் தேவையில்லை. நீங்கள் எவ்வளோ அவல் எடுக்கணுமோ நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ காலி கடாயில் நம்ம போட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா இது மாதிரி நம்ம எடுத்து நொறுக்கும் போது உடப்படணுங்க. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா வெடிச்சது ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் போட்டு அந்த பச்சை மிளகாவுடைய நல்ல நேரம் அந்த பொரிஞ்சு வரணுங்க. இந்த அளவுக்கு மாறுறது. இப்போ நீல வாக்கில் கட் பண்ணிக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். அதுவும் அந்த எண்ணெயிலே நல்லா பொரியிட்டுங்க. நம்ம வந்து மல்லாட்டை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, அது கூடவே தேவையான அளவுக்கு பொட்டுக்கடலை. இதில் எதுவுமே அளவு தேவையில்லைங்க. நீங்கள் கூடுதலாக குறைச்சலாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்று சேர நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணுங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சிங்க கொஞ்சமாக, நம்ம முன்னாடியே பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு, கொஞ்சமாக கார மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிற அந்த அவலை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா அந்த மசாலா அந்த அவல் கூட ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க. இப்போ நான் கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேங்க. நீங்கள் நிறையா செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது கூட நீங்கள் வந்து சாப்பிட கொடுக்கும்போது வெங்காயத்தை பொடி பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸை வந்து நீங்கள் புழிஞ்சு விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.